என் குரல் கேட்டு அருளாய தலைவா, கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாய தலைவா, பகை சோழம் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் நகர்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சோழம் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் நகர்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சோழ்ந்து வாழும் வரம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் குரலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாழ்வு தரும் உணவு நானே என்று மொழிந்த இறைவனின் அன்பு சொந்தங்கள், இன்றைய நாளிலே நமது வாழ்வானது இறைவனோடு ஒன்றித்த வாழ்வாக இருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தன்னையே உணவாக தந்த இறைவனை பற்றி கொண்டு வாழவும், நமது வாழ்வானது இறைவனில் இணைந்த வாழ்வாக அமையவும், அவரின் பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். திருப்பலியின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்தருளும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இறைவனின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வழங்கற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுடன் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நான்
பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய திராவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாடும் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத உன்னதத்தே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவர் நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை தருவீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமா. இறைவா, உம்மை அன்பு செய்வோம். கற்புலனாவால் பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்கள் உமது அன்பின் நிறைவில் கொள்வதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாக அன்பு செய்யும். எல்லா மனிதர்கள் வாக்குகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாய் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நமக்கு அருளுகின்ற ஞானத்தை பெற்று நம்மிடம் உள்ள வேற்றுமைகளை களைந்து அவர் தரும் ஆன்ம உணவை சுவைத்து அவரின் வழியில் பயணிக்க அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது. அதற்கென 7 தூண்களை செதுக்கியிருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அரியா பிள்ளைகளே, இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்து, வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Kara
இரண்டாம் வாசகம். ஆண்டவருடைய திருவிழம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். நாணமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் கொள்ளாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவியல்களாயிராமல் ஆண்டவருடைய திருவிழம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமான இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 51 முதல் 58 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம்,
உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை கொண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை கொண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை கொண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை ஒருவரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், கடந்த வாரம் நாம் வாசித்து கேட்ட அதே நற்செய்தியின் தொடர்ச்சியை இந்த வாரத்திலும் வாசிக்கிறோம். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று ஆண்டவர் தன்னுடைய அருள் பிரசனத்தை, தன்னுடைய உடல் இருப்பை நமக்கு விட்டு சென்றிருப்பதை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1997 ஆண்டு அப்போதைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு இறுதி நாளில் தான் ரோமைக்கு திரும்பக்கூடிய அந்த நாளிலே மாலை நேரத்திலே அமெரிக்க தேசத்தில் பால்டிமோர் என்கின்ற இடத்திலே இருந்த மரியன்னை குருமடத்தில் அந்த குருமானவர்களை சந்தித்து விட்டு செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்தார். அவருடைய அலுவல் மிகவும் நெருக்கடியான ஒரு அலுவலாக இருந்தது. சரியாக நேரம் கிடையாது. எனவே அந்த குருமடத்திற்கு உள்ளாக சென்று போய் குருமானவர்களை பார்க்காமல் வெளியிலேயே அவர்கள் குருமடத்திற்கு வெளியே நிற்க, அந்த செல்லுகின்ற வழியிலேயே அவர்களை பார்த்துவிட்டு செல்லலாம் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. குருமடத்தை அடைந்து விட்டார். குருமட வாசலை வந்து அடைந்தவுடன் திருத்தந்தை அங்கிருந்தவர்களிடம் சொல்லுகின்றார், நான் நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று. அங்கு இருந்த அதிகாரிகள், பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திருத்தந்தை ஒரு இடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக அங்கு அவர்கள் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். திருத்தந்தையினுடைய செயல் திட்டம் அந்த குருமடத்திற்கு வெளியே நின்று கொண்டு குருமானவர்களை சந்திப்பதாக இருந்தது. குருமடத்திற்கு உள்ளே செல்வதாக அவர்களிடம் திட்டம் இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து குருமடத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும், ஆலயத்திலே நற்கருணை ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று அவர் சொன்னவுடன் அந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனடியாக ஓடோடி உள்ளே சென்று அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளுகிறார்கள். தெரியாத நபர்கள் யாராவது உள்ளே பதுங்கி இருக்கிறார்களா என்று அனைத்து அறைகளையும் அவர்கள் சோதனையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக திருத்தந்தை சந்திக்க இருந்த அந்த ஆலயத்திலே அவர்கள் சோதனையிட உள்ளே உழைக்கிறார்கள். தங்களுடைய சோதனைக்கு உதவியாக நன்றாக பயிற்சி கொடுக்கப்பட்ட மோப்ப நாய்களை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த மோப்ப நாய்கள் நிலநடுக்கம் மற்ற இயற்கை பேரிடர்களிலே மக்கள் மனதிற்குள்ளாக புதைகின்ற பொழுது தங்களுடைய மோப்ப சக்தியினால் அங்கே மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய விதத்திலே சிறப்பாக அதற்கென்று பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்களாக இருந்தன.
அந்த நாய்களோடு அந்த படை வீரர்கள் ஆலயத்திற்கு உள்ளாக நுழைகின்றார்கள். ஆலயத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளையும் அந்த மோப்ப நாய்கள் தங்களுடைய மோப்ப சக்தியினால் சோதனையிட்டுக் கொண்டிருந்தன. அங்கிருந்த பெஞ்சு, அங்கிருந்த சேர் அனைத்தையுமே அவை ஆய்வு செய்து கொண்டிருந்தன. இறுதியாக பீடத்திற்கு அருகிலே நற்கருணை பேழைக்கு அருகில் வந்தவுடன் அந்த மோப்ப நாய்கள் நற்கருணை பேழையை சுற்றி அதிகமாக மோப்பம் எடுத்துக் கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் அவை சத்தமிட்டு குறைக்க ஆரம்பித்தன. எப்பொழுது ஆள் நடமாட்டம், மனித நடமாட்டம் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் இந்த நாய்கள் இப்படிப்பட்ட செய்திகளை வெளிப்படுத்தும். அங்கே நற்கருணை பேழைக்கு முன்பாக சென்றுடன் குறைப்பதை நிறுத்தாமல் குறைத்துக் கொண்டே இருந்திருக்கின்றன. அதை பார்த்த அந்த அதிகாரிகளுக்கு ஆச்சரியம். உண்மையிலேயே இங்கே ஒருவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொண்டவர்களாக அவர்கள் திருத்தந்தைக்கு அந்த இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 5 அறிவு படைத்த நாய்கள் நற்கருணை பேழையிலே ஆண்டவர் உயிரோடு பிரசன்னமாக இருக்கிறார் என்று அவருடைய பிரசன்னத்தை அடையாளம் கண்டு கொண்டன. ஆனால் பல நேரங்களில் 6 அறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அறிய முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றோம். உண்மையிலேயே ஆண்டவர் நற்கருணை பேழையில் வீற்றிருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை பல நேரங்களில் நம்மிடத்திலே குறைவாக காணப்படுகின்றது. இதோ உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிரசன்னத்தை இந்த வெண்சிறு அப்பத்தின் வடிவிலே, உணவு வடிவிலே, நற்கருணை வடிவிலே ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் வருகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை, அதிசயங்களை சந்திக்க முடியும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை குறைபாடு நற்கருணை பிரசன்னத்தை, நற்கருணை ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு தடையாக இருக்கின்றது. ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய தாய்க்கு பிறந்த நாள் பரிசாக 25,000 ரூபாய் மதிக்கத்தக்க 10 மொழிகளுக்கு மேலாக பேசக்கூடிய கிளி ஒன்றை பரிசாக தன்னுடைய வேலையாளிடம் கொடுத்து அனுப்பியிருந்தார். 2 நாட்கள் கழித்து தன்னுடைய தாய்க்கு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு, அம்மா, நான் பிறந்த நாள் பரிசாக உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருந்த அந்த கிளி எப்படி இருந்தது என்று தன்னுடைய தாயிடத்திலே கேட்க, அந்த தாய் தன் மகனிடத்திலே சொல்லுவார், மகனே, கிளி மிகவும் ருசியாக இருந்தது என்று சொன்னாராம். 10 மொழிகளில் பேசக்கூடிய அந்த கிளியை தன்னுடைய தாய்க்கு துணையாக, பேச்சுக்கு துணையாக அனுப்பியிருந்த அந்த கிளியை அந்த தாய் கறி வைத்து சமைத்து விட்டார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாமும் கூட நற்கருணையை இப்படிப்பட்ட விதத்தில் தான் அணுகுகின்றோம். நற்கருணையுடைய வல்லமை, நற்கருணையுடைய அதிசயம் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இந்த நற்கருணையை நாம் அணுகுகின்ற விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது முழுமையான நம்பிக்கையோடு நற்கருணை அதிக வல்லமை வாய்ந்தது, அதிசயம் வாய்ந்தது, என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அந்த நற்கருணையை அணுகுகின்ற பொழுது அதன் அதிசயத்தை, அற்புதத்தை, வல்லமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். புனித அகஸ்தினார் இவ்வாறாக சொல்லுவார், ஆண்டவர் எல்லா அருள் கொடைகளின் மையமாக, எல்லாம் வல்லவராக இருந்த பொழுதிலும் கூட தன்னுடைய அன்பை மனிதர்களுக்கு எடுத்து காட்ட இந்த நற்கருணையை தவிர வேறு ஒன்றை அவரால் ஏற்படுத்த முடியவில்லை. தன்னுடைய அருளின் மொத்தத்தின் ஊற்றாக, தன்னுடைய ஞானத்தின் விளைவாக இந்த நற்கருணையை தான்
அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த விதத்தில் நற்கருணையை அனுப்புகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே நாம் பார்க்கின்றோம், இறந்த உடல்களை, இறந்த நபர்களை அவர் தொட்ட பொழுது அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். உயிரற்ற உடல்கள் ஆண்டவர் தொட்ட உடனே உயிர் பெற்று எழுந்தன என்று பார்க்கிறோம். உயிருள்ள மனிதர்களாகிய நாம் உயிருள்ள நற்கருணையை ஒவ்வொரு நாளுமே உட்கொள்ளுகின்றோம். ஞாயிறு திருப்பலிகளிலே உட்கொள்ளுகின்றோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட மாற்றங்களை அனுபவித்திருக்க வேண்டும்? உயிருள்ள தேவன் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே இறைவன் உயிரோடு என் உள்ளத்திற்குள்ளாக எழுந்தருளி வருகின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு நம் நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் அது புதிய உற்சாகத்தை, ஆற்றலை கொடுக்கும். நாம் நம்முடைய உடலிலே அனுபவிக்கக்கூடிய அனைத்து வலிகளும், வேதனைகளும், நோய்களும் நம்மை விட்டு பறந்தோடும். எனவே பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொற்ற கொடையாகிய நற்கருணையை பற்றிக் கொள்வோம். நற்கருணை பிரசனத்தில் தான் நம்முடைய வாழ்வு அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நற்கருணை மத்தியில் நம்முடைய நம்பிக்கையை ஆழமாக பதித்து அந்த நற்கருணை தரக்கூடிய அருளை, ஆற்றலை முழுவதுமாக பெற்றுக் கொள்ளும்படியாக மன்றாடுவோம். அதற்கான அந்த வரத்திற்காக, அந்த மாற்றத்திற்காக, அந்த நம்பிக்கை வாழ்விலே நாம் ஆழப்படும் அருள் வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளை இறைச்சி மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிவிப்போம். நம்பிக்கையோடு நாம் கேட்கிற பொழுது வெற்றிக் கொள்வோம். மனநிலையோடு ஆண்டுகளுக்கு எழுதி சொல்லி மன்றாடுவோம்.
கேட்பதை தாரும் இசையா அருளின் நாயகனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் உண்மையை தமது வாழ்வின் மையமாக கொண்டு உமக்கேற்ற சீடர்களாக வாழ வரமரல வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். கருணையின் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களில் காணப்படும் பாகுபாடுகளை கலைந்து அனைத்து மக்களையும் சமநிலையில் முன்னெடுத்து செல்ல வரமரல வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் மூச்சை எம் இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொரு வேதனை நிறைந்த சூழ்நிலையில் தடமாறாமல் தெளிந்த மனநிலையோடு வாழ தேவையான ஞானத்தை தந்தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் நாயகனே எம் இறைவா, இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு தங்கள் உடைமைகளை உறவுகளை மன அமைதி இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களும் நீரே ஆறுதலும் பல நல்ல உள்ளங்கள் வழியாக உதவிக்கு கிடைத்தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனே இறைவா, எங்கள் ஊரில் உள்ள சிறுவர் சிறுமியர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எங்களை வழிநடத்தி செல்ல தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, அன்பு பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உங்களிடத்தில் கேட்க இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் வாழ்வு
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக ஏற்றதாக நாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஏற்றுமுள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து கிடந்து முன்னைய பாவங்களில் இருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்தோடு துணிகரங்களோடு நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்கள் தீவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலகம் கனிந்து தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே விருது அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுதலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தலும். மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமான அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவரான இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நன்னிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாய் இருப்போமாக. நம்மிடம் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று முத்திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருப்படத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைத்து பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறக்கணும். 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 கிறிஸ்துவின் திருவுடலும் திறக்கணும்.
வாழ்வின் ஒளியில் செல்வி நீடும் வாழ்வே. மக்களே, நம்முடைய ஆய்வாளர்கள் நமக்கு ஒரு சுற்று மடல் அனுப்பி இருக்கின்றார்கள். அதை இப்பொழுது வாசிக்கின்றேன். மறை மாவட்ட அருள் தந்தையர்களுக்கும் இறை மக்களுக்கும் ஆயர் அவர்களின் சுற்று மடல். இயேசுவில் என பார்த்த அருள் பணியாளர்களே, அருள் துறவியர்களே, என பார்த்த இறை மக்களே, இயேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக கேரளாவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் பெரும் வெள்ளத்தால் எண்ணற்ற துன்பங்கள் நிகழ்ந்தன. ஏறக்குறைய 350 விலை மதிப்பற்ற உயிர்களை இழந்துள்ளோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் உடைமைகளை இழந்துள்ளனர். இந்த துயரமிக்க சம்பவங்களில் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நம் மறை மாவட்ட மக்கள் அனைவரும் இணைந்து உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என விரும்புகிறேன். வரும் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை நம் மறை மாவட்டத்தின் எல்லா பங்குகளிலும் பிரிக்கப்படும் ஞாயிறு காணிக்கையை இது மனிதநேய செயல்பாடுகளுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பொருட்கள் சேகரித்து வருகின்றனர். அதற்கும் ஆதரவு அளித்து இந்த புனித பணியை அனைவரும் இணைந்து செயலாற்றிட அன்புடன் வேண்டுகிறேன். பிரிந்த தொகையை முழுவதுமாக பாதிக்கப்பட்டோருக்கு அனுப்பிட வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். இந்த மடலை 18/8/2024 அன்று எல்லா திருப்பலிகளிலும் வாசித்தருள கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் ஆசீர்வதிக்கும் மேதகு ஆயர் ஏ. ஸ்டீபன், தூத்துக்குடி மறை மாவட்டம். எனவே பார்த்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஆயருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரிக்கப்படக்கூடிய அந்த ஞாயிறு காணிக்கையானது கேரளாவில் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நம்முடைய மறை மாவட்டம் சார்பாக அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. எனவே தாராளமாக அந்த உயரிய நோக்கத்திற்காக உங்களுடைய காணிக்கைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு தூத்துக்குடியிலே நற்செய்தி நடுவத்தில் வைத்து மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு விவிலிய கருத்தரங்கு நடைபெற இருக்கின்றது. விவிலிய மாதத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய சிறப்பு கருத்தரங்கு. அதிலே ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வாரம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிவுற்ற பிற்பாடு இளைஞர் இளம் பெண்களை சந்திப்பதற்காக நம்முடைய மறை மாவட்ட இளையோர் பணியகத்தில் இருந்து வருகை தர இருக்கின்றார்கள். எனவே பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து இளையோரும் இளம்பெண்களும் திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு ஆலயத்திலே சிறிது நேரம் இருந்து அந்த அமர்விலே பங்கெடுத்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஏற்கனவே அறிவித்திருந்தேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறை மாவட்டத்திலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. கத்தோலிக்க தலித் கிறிஸ்தவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 10, 12 படிக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவர்கள் நம்முடைய பங்கில் இருப்பவர்கள் 3 பேர் பெயர் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் யாராவது அந்த தகுதியில் இருந்தால் உங்களுடைய பெயர்களை நாளைக்குள்ளாக பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, வருகின்ற மாதம் செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம். விவிலிய மாதத்தை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். வருகின்ற மாதத்திலே முதல் சனி பக்தி முயற்சிகள் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறாது. ஏனென்றால் நம்முடைய இணையூரான துறைச்சான்புரத்திலே திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எனவே முதல் சனி வழிபாடுகள் வருகின்ற மாதத்தில் நடைபெறாது. அதற்கு பதிலாக 4வது சனிக்கிழமை 28ஆம் தேதி நம்முடைய இணையூர்களிலிருந்தும் அனைவரும் நம்முடைய பங்கிற்கு வருகை தருவார்கள்.
அன்று விவிலிய போட்டிகள் நடைபெறும். திருப்பலி, விவிலிய வினாடி வினா, மற்ற விவிலிய போட்டிகளும் நடைபெறும். என்னென்ன விவிலிய போட்டிகள் என்பது இந்த மாத இறுதிக்குள்ளாக உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். வீடுகளிலே விவிலியங்கள் இல்லாதவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து விவிலியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர் விவிலியம் வேண்டும் என்று கேட்கிற பொழுது மறை மாவட்டத்திலிருந்து நாம் அதனை வாங்கி உங்களுக்கு தர முடியும். எனவே விவிலியங்கள் வீடுகளில் இல்லாதவர்கள் விவிலியங்களை வாங்குவதற்கு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்பவர்களே. திருப்பலில் நிறைவேற்ற பிற்பாடு நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். மற்றும் வின்சென்ட் தேவோடு சபை நம்முடைய பங்கு ஞான பிரகாசியார் கிளையிலே புதிய நிர்வாக உறுப்பினர்கள், தலைவர்கள் தெரிந்தெடுக்கப்பட இருக்கின்றார்கள். எனவே அவர்களும் திருப்பலி நிறைவேற்ற பிற்பாடு ஆலயத்திலே அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. அன்பே எங்கள் இறைவா, இவருடைய கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமைகளுக்காகவே பெருகமாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்கள் யாரும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவாக பெற்றவர்களாம் சென்று வாருங்கள், திருமலை நிறைவேறிற்று. ஜபமாலை தாய்மறி என்னை அழைத்து பாப்பாயே, நன்றி கூட்டல் ஒன்று கேட்கும் உங்கள் பாதத்தில் ஜபமாலை தாய்மறி என்னை அழைத்து பாப்பாயே. அன்னை மாலை தாய்மறி
புகழ் பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரும் கடந்து தேடுவோம். உந்தன் அருள்வரும் கடந்து தேடுவோம். திருப்பணி நிறைவேற்றிய பங்கு தந்தையுடன் காக்கவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் நம் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றும் பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெயர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித வளனாரே, புனித ஞான பிரகாசியாரே, புனித அந்தோனியாரே, நிலையான புகழும் போற்றியும் ஆட்சியும் அஜிஸ்துவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுமன் பரிசுத்த ஆவியின் பெயராலே.